தேவி நாராயணீயம் முதல் தசகம். தேவியின் மகிமை. ஆதி தேவியிடமிருந்து தான் அனைத்தும் உண்டாகிறது. அன்னையின் சக்தியை இவ்வளவுதான் என்று அளவிட்டு சொல்ல முடியாது. அனைத்திற்கும் அவளே காரணகர்த்தா. சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் அனைத்திற்கும் அவளே மூல காரணம். யாருடைய உதவியும் தேவிக்கு தேவையில்லை. நாம் நாராயணியமோ அல்லது பாகவதமோ எதை படைத்தாலும் அன்னைக்கு அது பற்றி கவலை இல்லை. நமக்கு எதை செய்வதற்கும் இந்திரியங்கள் உதவி தேவை. அன்னைக்கு இந்திரியங்கள் கிடையாது. உபனிஷத்துகளில் இது பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆயினும் அன்னை புரிந்து கொள்ள முடியாத பிரம்ம தத்துவம் ஆவார். அப்படிப்பட்ட தேவியை நான் வணங்குகிறேன். பூதா பிரம்மம் பரமாத்மா ஆதிதேவி அனைத்தும் ஒன்றுதான். இந்த ஆதிதேவியின் ரூபம் எப்படி இருக்கும்? யாரும் சொல்ல முடியாது. ஆனாலும் நமக்கு அன்னையின் கருணையும் ஆசீர்வாதமும் கிடைக்கிறது. எதை பார்த்தாலும் இது பிரம்மமோ, அதற்கு இந்த குணம் இருக்குமோ, இந்த ரூபம் இருக்குமோ என்று கற்பனை செய்து கொள்கிறோம். அது ஆணா பெண்ணா, தேவனா அசுரனா அல்லது ஆவியா யாருக்கும் தெரியாது. எதுவானாலும் அது பரபிரம்மே. அதற்கு ஆரம்பமோ முடிவோ இல்லை. ஜனனம் மரணம் இல்லை. ஆனால் அது இல்லை என்றால் எந்த வேலையும் நடக்காது. அந்த பிரம்மமான தேவியை நமஸ்கரிக்கிறேன். பிரம்மம் ஒரு நடிகன் போலத்தான். ஒரு நடிகன் நாடக மேடையில் திருடனாகவும் காவல்காரனாகவும் நடிக்கிறான். நாடகம் முடிந்ததும் அவன் வேடம் கலைகிறது. அவன் மீண்டும் முன்போலவே ஆகிறான். அந்த நாடகத்தில் போடும் வேடத்திற்கேற்ப அவன் செய்யும் பாவமோ அல்லது புண்ணியமோ அவனை பாதிப்பதில்லை. அதுபோல் நாம் செய்யும் செயல்கள் எதிலும் அது பாவமோ புண்ணியமோ பிரம்மத்திற்கு சம்பந்தமில்லை. நாம் செய்யும் கர்மங்களின் புண்ணியம் பாவம் இரண்டும் நம்மையே சாரும். பரபிரம்மத்திற்கு ரூபம் நாமம் இல்லை. ஆண் என்றால் ராமன், கிருஷ்ணன்; பெண் என்றால் உமா, சரஸ்வதி, லக்ஷ்மி என்று கூறுகிறோம். ஞானம் முக்தி தேவை என்றால் அன்னை பார்வதி தேவியை வழிபடுகிறோம். செல்வம் வேண்டுமென்றால் லக்ஷ்மி தேவியை வழிபடுகின்றோம். படிப்பு பாட்டு அறிவுக்கு சரஸ்வதி தேவியை வழிபடுகின்றோம். ஆனால் விஷ்ணு, ராமன், சரஸ்வதி, லக்ஷ்மி என்று எல்லாமே ஒன்றுதான். அதுவே அந்த பிரம்மம். பிரம்மம் அரூபமாக இருந்தாலும் எல்லா மதத்தினரும் அதை இஷ்ட தெய்வமாக ராமன், சிவன், விஷ்ணு, அல்லாஹ் என்று அவரவர் விருப்பம் போல பிரம்மத்தை தான் பூஜிக்கின்றனர். பிரம்மத்தை சக்தி ரூபமாக பூஜிப்பது தேவி நாராயணியமாகும். சக்தியும் பிரம்மமே. ஒரு ராணி எல்லோருக்கும் இதை செய் அதை செய் என்று கட்டளையிடுவது போல சக்தியும் பரபிரம்மம் ஆகும். பிரம்மாவை நீ படைப்பினை செய், விஷ்ணுவை நீ காக்கும் தொழிலை செய், ருத்ரனை நீ அழிக்கும் தொழிலை செய் என்று புருவ அசைப்பில் கட்டளை தருகிறார். அவர்கள் அனைவரும் அன்னையை வணங்கி பின் அவரவர் தொழிலை செய்கின்றனர். ஒரு செயலை செய்யும் போது அதனால் ஏற்படும் நல்லது கெட்டது அனைத்திற்கும் நாமே காரணமாவோம். அந்தந்த கர்ம பலனை நாம் அனுபவிக்க நேரிடுகிறது. இதன் காரணத்தால் துக்கம், மகிழ்ச்சி, கஷ்டம், நஷ்டம், பிரிவு, சேர்க்கை போன்ற இரட்டைகளை அனுபவிக்க நேரிடுகிறது. தேவிக்கு கர்மபந்த கட்டு இல்லை. அதனால் சுகம் துக்கம் எதுவும் இல்லை. நமக்கு சுகம் தருபவள் அவள். அதனால் அவளை பணிவதே நமக்கு நல்வழி ஆகும். உழுது பதப்படுத்தப்பட்ட நிலத்தில் விதைக்கும் விதைகள் எல்லாம் முளைப்பதில்லை. மழை எல்லா விதைக்கும் ஒரே மாதிரிதான் பெய்கிறது. அதற்கு எந்த பாரபட்சமும் இல்லை. அதைப்போல் நாம் அனைவரும் அன்னையின் குழந்தைகள். அன்னை காட்டும் கருணை மழையில் எந்த வித்தியாசமும் இல்லை. நாம் அனுபவிக்கும் துன்பங்களுக்கும் மகிழ்ச்சிக்கும் கஷ்டத்திற்கும் கர்ம பலனே காரணமாகும். அன்னையின் கருணையில் பாரபட்சம் ஏதுமில்லை. அமிர்த கடலின் மத்தியில் கடம்பவன காடுகளால் சூழப்பட்டு சிந்தாமணி என்னும் ஒரு வகை ரத்தினத்தால் நிர்மாணிக்கப்பட்ட மணித்வீபம் என்னும் அரண்மனையில் அந்தப்புரத்தில்
பரமசிவனுடைய மடியில் ஆனந்த சல்லாபத்துடன் சயனித்திருக்கும் அன்னையே, உன்னை நான் வணங்குகின்றேன். தேவியை நாம் ஸ்தோத்திரம், பாராயணம், பூஜை, பஜனை போன்றவைகளால் சந்தோஷப்படுத்த வேண்டும். நம்மையே அர்ப்பணம் செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் நாம் செய்த பாபம் போகும், அஞ்ஞான இருட்டு விலகி ஒளி கிடைக்கும். இந்திரியங்களை அதனதன் போக்கில் அலைய விடாமல் தடுத்து கட்டுப்படுத்த வேண்டும். உலக போக சுக ஆசையை விட்டுவிட வேண்டும். அப்போது அன்னை நமக்கு தெரிவாள். அப்பொழுது பேரானந்த சுகம் கிடைக்கும். தாயே, அப்பேற்பட்ட அந்த பக்தியை எனக்கு தர வேண்டும் என்று இந்நூலின் ஆசிரியரானவர் வேண்டுகிறார். முதல் தசகம் நிறைவடைந்தது.